இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாளா அவ என்ன தப்பு செஞ்சாலுமே கூட, அந்த தப்ப வந்து மன்னிச்சு, நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருந்தாங்க. இன்க்ளூடிங் நம்ம இலக்கியா. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம கார்த்திகையே கடத்திருந்தா அப்படின்ற மாரி வந்து தெரிஞ்சிருந்துமே கூட, நம்ம இலக்கியா இந்த அஞ்சலிய மன்னிச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாரி இந்த அஞ்சலி என்ன பண்ணியிருக்கணும், நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மை எல்லாத்தையுமே சொல்லி சரண்டர் ஆயிருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்து, கடைசியில "நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உன் கூடலாம் வாழ்ந்திருக்கேன்னு நெனைக்கும்போது, எனக்கே அசிங்கமா இருக்கு. என்ன நெனச்சா எனக்கே கேவலமா இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இதுக்கு மேலயும் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கையெல்லாம் புடிச்சு முறுக்கி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஆடுவ." அப்படின்ற மாரி தான் இந்த அஞ்சலிய பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அதாவது யார் சொன்னாலுமே இல்ல என் பொண்டாட்டி பத்தினி, என் பொண்டாட்டி பத்தினி அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் சொல்றாரு, என் பொண்டாட்டி கர்ப்பமா தான் இருக்கா, என் பொண்டாட்டி கர்ப்பமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே நம்புறதே கிடையாது. இதுக்கு முன்னாடியாச்சும் கௌதம் நம்பிக்கிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம இலக்கியா ஜெயிலுக்கு போனதுலருந்து அவரும் நம்புறதில்ல. அதே மாதிரி நம்ம சாணக்கியும் நம்புறதில்ல. இப்போதைக்கு இந்த பைரவி மட்டும் தான் அஞ்சலிய ஒரு கொலசாமியா நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த கொலசாமி மூலியமா தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம விட்டு பிரிய போறா அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆணவம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு மறுபடியும் போயிட்டு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சுட்டு வந்துட்டாரு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாரு. அதாவது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய டவுட்டும் வந்ததில்ல. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் கூட அஞ்சலி கர்ப்பமா இருக்க மாட்டாளோ! அப்டின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்ததே கிடையாது. ஆனா இப்போ வந்தது அப்டின்னா, அதுக்கு காரணம் அஞ்சலியோட நடவடிக்கை தான். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவளா இருந்தவ, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டவ மாரி நம்ம கார்த்திக் கண்ணுக்கு தெரியறது மட்டும் இல்லாம, என்னடா இது! இவ வந்து பார்த்தீங்கன்னா, செக்கப்க்கு போறேன்றா, ஆனா நம்மள கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா. இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? அப்படின்ற டவுட் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய அதிசயம். அப்படி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலியோட ரூம்ல, அதாவது தன்னோட ரூம்ல அப்படின்னும் சொல்லலாம். அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி டேப்லெட் ஒழுங்கா சாப்பிட்டாளா இல்லையா? அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்னதான் எழுதியிருக்கு? அப்படின்றத எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில என்னாச்சு அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட கையில கிடைக்குது. இந்த அஞ்சலி அந்த ரிப்போர்ட்ட என்ன பண்ணியிருக்கணும்? ஒண்ணு ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா, அதுல தான் மிகப்பெரிய ஒரு ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அதுல அப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமா இல்ல. அதையும் தாண்டி அவளால கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தான். அத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்கு பயங்கரமா மனசு உடைஞ்சு போயிடுது. இவளால கர்ப்பமே ஆக முடியாது. அப்புறம் எப்படி ரெட்டை குழந்தைய சுமக்க முடியும் அப்படின்ற மாரி அவ வயித்த பார்த்தா தான் தெரியுது. பேட கட்டிக்கிட்டு இத்தன நாளா ஜிங்கி ஜிங்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கார்த்திக் வந்துட்டு பலார் பலார்ன்னு அடிக்கிறது மட்டும் இல்லாம, "உன்ன கொன்னா தான் என்னோட ஆத்திரம் தீரும்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கழுத்தெல்லாம் புடிச்சு நெரிச்சு, கையெல்லாம் முறுக்கி வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய ஒரு நடப்பணமா வந்து விடப் போறாங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு விரட்டப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.